சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நடிக்கிறேங்கிற பேர்ல சந்தேகத்தை கிளப்பி விட்டு போயிட்டாங்களோ. ஈசு நம்மளை ஒத்து பாக்குறத பார்த்தா ஈசுக்கு சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கே. ஏன் தீக்குச்சி, சின்னையா உடம்பு பூரா கட்டு போட்டிருக்கே, ஆனா உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட வரலையே, அது எப்படி? அது நீ புல்டோசர் ஏறி இறங்கினதும் வாசு உடம்புல மொத்த ரத்தமும் அப்படி பீச்சு வெளியே வந்துச்சா நீ. அதான் கட்டு போட்டதும் ஒரு சொட்டு ரத்தம் கூட வெளியே வரல நீ. அப்படியா? அண்ணி என்ன பண்றீங்க? ஐயோ அண்ணி, என்ன தீக்குச்சி, சின்னையாவோட கால்ல அடிச்சா நீ கத்துற? பாஸ் வாயில பிளாஸ்டிக் போட்டு இருக்குல்ல, அவரால் கத்த முடியாத நீ. அதனால அவருக்கு பதிலா நான் டப்பிங் கொடுத்தேன். ஓ அப்படியா? இப்ப பாரு, உன் சின்னையாவே அவருக்கு டப்பிங் கொடுப்பாரு. ஐயோ பாஸ் பாஸ், வேணா நீ வலிக்கோ, வேணா நீ. சின்னையா, எதுக்காக இந்த டிராமா? இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? எதுக்காக இப்படி ஒரு டிராமா பண்ணீங்க? அண்ணி நான் இல்ல நீ. சின்னையா, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. வீட்டுக்கு வாங்க, அங்க வச்சுக்கிறேன் உங்களை. கடவுளே, ஈசு என்ன மன்னிச்சிரு ஈசு. பேசாதீங்க சின்னையா, தயவு செஞ்சு நீங்க எதையும் பேசாதீங்க. நைட்டு நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? ஈசு, உன்னை நானே கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போறேன் ஈசு, அப்படி சொன்னீங்களா இல்லையா? இப்ப எதுக்கு ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி டிராமா பண்ணீங்க? நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே ஆக்சிடென்ட்ல என் அப்பாவையும் அம்மாவையும் இழந்துட்டு அந்த வலியோட வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல உங்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா உங்களுக்கு? நான் பதறி அடிச்சுட்டு எவ்வளவு வேகமா வந்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் சின்னையா. இப்படி ஒரு பொய்ய சொல்லு, இந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணு, உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இன்னைக்கு ஆக்சிடென்ட்னு பொய் சொன்ன நீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு பொய் சொல்லிருப்பீங்க? என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லிருப்பீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னதுல இந்த ஆக்சிடென்ட் மட்டும் தான் பொய்யா, இல்ல ஃபீவர்னு சொன்னீங்களே அதுவும் பொய்யா? சொல்லுங்க சின்னையா. இல்ல நீ பாஸ் காய்ச்சல் வந்தது நிஜம்தான். டேய் தீக்குச்சி, நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? இங்க பாரு ஈசு, இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பொய் சொல்ல விரும்பல. நான் உண்மையை சொல்லிடுறேன். பாஸ் டேய், நீ கொஞ்சம் பேசாம இருடா தீக்குச்சி. ஈசு, சின்ன கைக்குள்ள வச்சுக்கிட்டா காய்ச்சல் வரும்னு தீக்குச்சி தான் ஐடியா கொடுத்தான். அதனாலதான் நான் வச்சுக்கிட்டேன். அவன் சொன்ன மாதிரியே காய்ச்சலும் வந்துருச்சு. அனி என்ன தீக்குச்சி? அனி நான் ஒன்றும் பண்ணல. நீ பாஸ் தான் அண்ணி ட்ரைனிங் போக கூடாது ஒரு ஐடியா கொடுன்னு கேட்டாரு. அதனால தான் வேற வழி இல்லாம இந்த சின்ன வெங்காய ஐடியா கொடுத்தேன். நான் ஒன்னும். போதும் தீக்குச்சி, போதும், பேசாம போயிடு. அனி நான் என்ன சொல்றேன்ல, உன் மேல நான் கொலை காண்ட்ல இருக்கேன். பேசாம ரூமை விட்டு வெளியே போயிடு. அனி என் மேல எந்த ரூமை விட்டு போன சொல்றேன்ல. நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சின்னையா. நான் ட்ரைனிங் போறது உங்களுக்கு பிடிக்கலனா அதுக்கு இப்படியா நடிப்பீங்க? நீங்களே அப்படி பண்ணீங்கன்னு என்னால நம்பவே முடியல. ஈசு, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் மேல கோவப்படாத. நான்
உன் மேல இருக்க அக்கறையிலையும் பாசத்திலையும் தான் இப்படி நடந்துக்கிட்டேன். இது உனக்கு வேணா தப்பா தெரியலாம், ஆனா எனக்கு தப்பா தெரியல ஐசு. ஐசு, நீ ஐபிஎஸ் ஆகணும்னு நானும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப நான் அதை தடுத்து நிறுத்துறேன்னா அதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்?